வணக்கம் அன்பான உறவுகளே, நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் இங்கே நலமாக இருக்கின்றேன். நீங்களும் அங்கே நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் பேசுவோம். நிறைய பேருக்கு இன்றைக்கு வெளிநாடுகளில் போயிருந்து கொண்டு அவர்கள் அந்த நாட்டு மொழியோடு சேர்ந்து தமிழை பேசிக்கொள்வதனால் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்புகளில் மாற்றங்கள் தென்படுகின்றது. அந்த உண்மையான அந்த யாழ்ப்பாணத்து தமிழ் தெரிந்தானே உங்களுக்கு. இப்போ யாழ்ப்பாணம் என்று சொன்னால் மூளை, யாழ்ப்பாணத்து மூளை, அந்த யாழ்ப்பாணத்து மூளை தமிழை வச்சு தீர்மானிக்கப்படுது, பேசுகின்ற தமிழை வச்சு. இது நான் சொல்லல, பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனை பேச விட்டுட்டு தான் நாங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்றதை கண்டுபிடிக்கலாம். அதே போல் பலர் பேசுகின்ற காணொலிகளின் ஊடாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துகளின் ஊடாக இவற்றை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. மூளை தனியாக யாழ்ப்பாணத்தார்கிட்ட தான் இருக்கணுமென்று இல்லை, அது யார்கிட்டையும் இருக்கலாம், எந்த பிரதேசத்திலையும் இருக்கலாம். ஆனால் அந்த பழி வாங்கும் பழி தீர்க்கும் நோக்கோடு கக்கப்படுகின்ற நஞ்சு அது என்ற அடிப்படையில் அப்போ இவர்கள் இன்றைக்கு கலப்பு தமிழை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்து உச்சரிப்பு வராமல் நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காணக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் பேச வேணுமென்றது அவர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. அல்லது அந்த யாழ்ப்பாணத்து தமிழை கேட்க வேணுமென்றது கூட அவர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த யாழ்ப்பாணம்தான் அந்த தமிழின் மூளையாக இருக்கின்றதுன்றது. அது யார் விமர்சித்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, எந்த சதியை செய்தாலும் சரி, அதை இன்னொரு பகுதி ஏற்றுக்கொள்ளுது. அதனால்தான் இந்த யாழ்ப்பாணத்து கிராமிய தமிழை கேட்குறதுலே அவர்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கிறதால இப்போ என்ன போல் இந்த பட்டிக்காட்டு கிராமங்களில் இருந்து கதைக்கக்கூடிய ஆக்கள்ன்ற காணொலிகள் ஒரு சிலருக்கு விருப்பமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி எங்களுடைய குரலையும் வெளியில் காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு எனக்கு இருக்கிறது. மற்றபடி இன்றைக்கு இருக்கிற இந்த தோற்று போன உலகத்தில் அரசியலாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு கருத்தியல் சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அவற்றை பேசுகிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்லை. அதுக்குள்ளே இருக்கிறது முழுக்க பொய் என்றது தான் உண்மை. ஏன் இப்போ எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்துக்குள்ளேயே இருந்த பொய்கள், இருந்த சதிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு குறுகிய வயதில், ஒரு சின்ன வயதிலேயே, ஒரு பக்குவம் அடையாத வயதிலேயே கண்டுபிடிக்கிற மூளையை கொண்ட மூளை தான் இந்த யாழ்ப்பாணத்தாற்ற மூளை. எல்லா நேரமும் யாழ்ப்பாணத்தான் முட்டாளாக இருந்து விட முடியாது. அப்போ அப்படியான மூளையோட வளர்ந்த எங்களுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற ஒரு முடிவில் எதையுமே எடுத்து ஒரு கருப்பொருளாக எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு விருப்பம் இருக்கேன். அங்கே நிறைந்திருக்கிறதெல்லாம் பொய்யும் புரட்டும், அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்வது மட்டும்தான் இருக்குது. அதற்காக அவர்கள் எந்த விலையும் கொடுப்பார்கள், யாரையும் அழிப்பார்கள், யாரையும் கொலை செய்வார்கள், யார் மீதும் பழியை போடுவார்கள் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்குது. இப்போ தார்மீகப்படி சொல்ல போனால் பொய் எப்பவும் தன்னை நிலைநாட்டி கொள்ளாது. உண்மை வெல்லும். சில காலங்கள் எடுத்தாலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும்.
என்றது தமிழ் படித்த தமிழ் பாண்டித்தியம் பெற்றவர்கள், தமிழ் மீது அன்பும் அக்கறையும் பிரியமும் உள்ளவர்கள் எல்லோருக்குமே இது தெரிந்த ஒரு விடயம்தான். அப்போ அந்த வகையில் இந்த குரலை காட்டுறதுக்கான நோக்கம் இந்த யாழ்ப்பாணத்தின் மூளை எப்படி தமிழ் கதைக்கும் என்ன போல் நிறைய தம்பிமாரெல்லாம் கதைச்சு கொண்டு தான் இருக்கணும். அதுக்காக நான் கதைக்கிறது தான் ஒரு பட்டிக்காட்டு தமிழ் என்று சொல்ல வரையில்லை. நிறைய தம்பிமார் தங்கச்சிமார் கதைச்சு கொண்டிருக்கணும். அதே போல் நானும் கதைக்க வேணும்ன்றதுக்கு என்னுடைய ஒரு சிலருக்காவது விருப்பம் இருக்கும். அவர்களுக்காக கதைத்த நான் பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம் எட்டினால் அது கதைக்க வேணும் தான் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் தொடர்ந்து கதைப்போம். ஒரு செய்தியை பார்த்துட்டு கடந்து போகிறதுக்கு முதல் இன்னொரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வலைத்தளங்களை நாங்களும் தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறதால அப்போ அதனால் எந்த ஒரு செய்தியையும் எடுத்து அதை பற்றியான கருத்துக்களை சொல்ல முடியாமல் இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் புதிய புதிய கருத்தியல்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ அதனால் அவை எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கக்கூடிய கால நேர சூழல்கள் எல்லோருக்கும் அமைவதில்லை. அதனால் எல்லாவற்றையுமே கடந்து சென்று விடுவோம், இதெல்லாம் பொய்யான விடயங்கள் என்ற ஒரு நோக்கில் பார்த்தாலும் அவர்களுடைய அந்த காணொலியில் பேசப்படுகின்ற விடயங்கள் என்ன, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற விடயத்தை நான் தெரிந்து கொள்வேன். இதுதான் இன்றைக்கு இந்த காணொலியில் பட்டிக்காட்டு யாழ்ப்பாணத்து மூளையை பயன்படுத்தி பட்டிக்காட்டு தமிழில் பேசக்கூடியதாக இருக்குது. பேசுவோம், அடுத்தடுத்த காணொலிகளில் பேசுவோம். சில விடயங்கள் இருக்குத்தான், ஆனால் அது பேசுவதனால் நன்மை இருக்கா தீமை இருக்கா, அதை உண்மையிலேயே பேச வேண்டுமா, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு நடவடிக்கைக்கு இன்னொரு எதிர் நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். அப்படி நடக்கிறது தான் இந்த உலகத்தின் இயக்கமும் தெரியலை. உலகம் இயங்குறதுக்கு அதுதான் வழிவகுத்து கொடுக்குதோ தெரியலை. அப்படியான சில விடயங்கள் நான் என்னுடைய கற்றலினூடாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். பார்ப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் அது சம்பந்தமாக பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எழுதி ஆதரவு தாங்கோ. தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.